கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமாக அந்த வார் நிற்கவே இல்லை. பாலஸ்தீனுங்கிறது ஒரு குட்டி இத்தினூண்டு. இஸ்ரேல் வந்து பெரிய மொசாத் உளவு பிரிவு அயன்டோம் அப்படின்னு பிரமிக்க ஒரு நாடு. ஒரு 5 நிமிஷத்தில் ஹமாஸ் கதையை முடிச்சிருவாங்க அப்படிலாம் எழுதுனாங்க. ஆனால் இன்னைக்கு நிலமே வேற மாதிரி போயிட்டு இருக்கு. கடைசி ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு, பார்த்தீங்களா? அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா? ஹமாஸில் இருக்கிற முக்கியமான 5 பேருக்கு மட்டும்தான் இது மாதிரியான ஒரு அட்டாக் நடக்க போகுதுன்றதே தெரியும். இந்த 10 வருஷமாக அந்த ரகசியம் அந்த திட்டம் யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த தாக்குதலுக்கு ஆட்கள் வேணும்ல, அதை வந்து அவங்க புதுசாகவே ஆட்கள் எடுக்கிறாங்க. அவங்க 10 வருஷமாக ஒரு நாளை குறிச்சிட்டு அந்த நாளுக்கான ஆயுதங்களை தயார்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அவங்களே வந்து அதை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அதுதான் எல்லாமே வந்து வெளிப்படையாக நடக்கலை. நம்ம வெளியே ஒரு ஓப்பன் கிரவுண்டில் ஒரு தொழிற்சாலை வச்சு அவங்க பண்ணல, எல்லாமே தரைக்கு அடியில் சுரங்கங்களில் தான் நடக்குது. அவங்களுடைய திட்டம் வந்து வெறுமனே ஒரு பந்தாக்காக ஒரு பரபரப்புக்காக ஒரே நைட்டில் 5000 ராக்கெட் விட்டோம் பார்த்தியா, இது ஒரு பேசு பொருளாகிடுச்சு பார்த்தியா அப்படின்றதோடு அவன் நிற்கலை. அது வந்து ஒரு ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறமா இத்தனை நாள் கிட்டத்தட்ட 100 நாள் வரப்போகுது. இந்த 100வது நாள் வரைக்கும் அவங்க அந்த தாக்குதலை நிறுத்தவே இல்லை. ஹவுதி மறுபடியும் அமெரிக்கா வந்து மீண்டும் அழைச்சாங்கல்ல, வம்புக்கு இழுத்தாங்க. நேற்று வந்து 22 ஏவுகணைகள் ட்ரோன், அதில் 19 அட்டாக் பண்ணிட்டாங்க. விடாமல் இஸ்ரேலுக்கு செல்ல வேண்டிய எல்லாத்தையுமே முடக்கிறதுல ஹவுதி மீண்டும் இறங்கிட்டாங்க. ஆனால் மக்களே, அன்பு வணக்கம். நம்மளோட சேனலில் வந்து இந்த இஸ்ரேல் காசா இந்த போர் வந்து ஆரம்பித்த காலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு மேலே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பல்வேறு ஜேர்னலிஸ்ட் எல்லார்ட்டுமே எடுத்து வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம் நியூஸ் எல்லாத்தையுமே. ஸோ இப்போ கரண்ட்டாக ஒரு சில அப்டேட்டுகள் நடக்குதுல, அதை நம்ம உடனுக்குடைய அவங்கள்ட்ட தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளே ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான். ஸோ அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரோ, கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக அந்த வார் நிற்கவே இல்லை. பாலஸ்தீனுங்கிறது ஒரு குட்டி இத்தினூண்டு. இஸ்ரேல் வந்து பெரிய மொசாத் உளவு பிரிவு அயன்டோம் அப்படின்னு பிரமிக்க ஒரு நாடு. ஒரு 5 நிமிஷத்தில் ஹமாஸ் கதையை முடிச்சிருவாங்க அப்படிலாம் எழுதுனாங்க. ஆனால் இன்னைக்கு நிலமே வேற மாதிரி போயிட்டு இருக்கு. கடைசி ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு, பார்த்தீங்களா? அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ நம்ம இஸ்ரேல் பாலஸ்தீனம் பிரச்சனை வந்து இத்தனை நாளாக பேசியிருக்கோம். நம்ம எந்த நாள்லேருந்து ஆரம்பிச்சோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? கடந்த ஒரு அக்டோபர் 7ஆம் தேதி, அதாவது 6ஆம் தேதி நள்ளிரவுலேருந்து 7ஆம் தேதி அக்டோபர் 7 தானே அந்த ஒரு 5000 ராக்கெட்டுகள்லாம் விழுந்து நிலைகுலைய செய்தது. நம்ம சேனல்லே அதுதான் டைட்டிலாக வச்சு போட்டிருந்தோம். 5000 ராக்கெட்டுகள் ஒரே இரவில் இஸ்ரேல் மீது விழுந்தது. அப்புறமா அந்த செய்தியெல்லாம் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வரும்போது தான் நம்ம போட்ட செய்தியிலே ஒரு திருத்தம் இருக்குது. அந்த ராக்கெட்டுகள் எதுவுமே இஸ்ரேல் மக்கள் வாழ்கின்ற பகுதியில் அது விழவே இல்லை. எல்லாமே வந்து இஸ்ரேல் இராணுவ தளவாடங்கள் மேலே தான். ஒரு 5000 ராக்கெட்டுகளுமே, அதாவது காலியான இடத்துலையும் நிறைய வந்திருக்கு. மக்கள் அதனால் அதிகமாக பாதிப்படையலை. நம்ம சேனலுமே கூட பேசியிருந்தோம், மக்கள் பாதிக்கப்பட்டுன்றாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவங்களுடைய உண்மையான தன்மையை கூட இஸ்ரேல் இது வரைக்குமே வெளியிடலை. எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, இப்போ இந்த சைடு நாங்கள் காசாவில் போயிட்டு இத்தனை அட்டாக் பண்ணியிருக்கோம், இத்தனை பேர் செத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பக்கம் உங்களுக்கு எவ்வளோ இழப்பு நடந்ததுன்னு இது வரைக்குமே எந்த நியூஸுமே வரல. அங்கொன்றும் இங்கொன்றுமா செய்திகள் தான் வருதே தவிர இராணுவமே ஒரு வெள்ளை அறிக்கையாக இது வரைக்கும் எதுவுமே விடலை. இப்போ நான் முதல்ல கேட்ட கேள்வியிலேருந்தே நம்ம தொடங்குவோம். நம்ம அந்த அக்டோபர் 6, 7 அந்த நாளில் நடந்த அந்த அட்டாக் இருக்குல்ல, அது வந்து ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு முன்பே திட்டமிடப்பட்ட தாக்குதல் அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது லண்டன் பேஸ்டாக இயங்குகிற சவுதி ஓன்றது, சவுதியில் இருக்கவங்க தான் அது ஓனரு. ஆனால் லண்டனில் இருந்து அது இயங்கிட்டுருக்கு. இப்போது இந்த செய்தியினுடைய தன்மையை நம்ம பார்க்கும்போது சவுதிக்கு இந்த தகவலெல்லாம் எப்படி கிடைச்சது அப்படின்ற சந்தேகமும் நமக்கு இருக்குது. இப்போ நம்ம அந்த செய்தியெல்லாம் நம்ம என்னன்னு நம்ம பார்ப்போம். ஹமாஸில் இருக்கிற முக்கியமான 5 பேருக்கு மட்டும்தான் இது மாதிரியான ஒரு அட்டாக் நடக்க போகுதுன்றதே தெரியும். இந்த 10 வருஷமாக அந்த ரகசியம் அந்த திட்டம் யாருக்குமே தெரியாது. அந்த 5 பேரில் 2 பேரை மட்டும்தான் நமக்கு தெரியும். 2 பேர் வந்து மீடியாவில் பேசுகிறவங்க, அவங்க 2 பேருடைய ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. மற்ற 3 பேர் வந்து ஒருத்தர் அந்த ராக்கெட் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர், இன்னும் சில கமாண்டோக்கள். அந்த 5 பேருக்கு மட்டும்தான் அது தெரியும். கிட்டத்தட்ட 10 வருஷமாக அந்த தகவல் யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த தாக்குதலுக்கு ஆட்கள் வேணும்ல, அதை வந்து அவங்க புதுசாகவே ஆட்கள் எடுக்கிறாங்க. அதாவது எலைட் கமாண்டோஸ் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களே நூற்றுக்கணக்கான பேரை ஏற்கனவே தயாரானவங்களையும் எடுக்கலை, ஏற்கனவே எலைட் கமாண்டோஸ் லிஸ்ட்டில் இருக்கிற நூற்றுக்கணக்கான பேரை எடுத்து அவங்களுக்கு வந்து என்ன திட்டம்னு தெரியாது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துட்டே இருக்காங்க இத்தனை வருஷமாக.
இப்போ இத்தனை வருஷத்தில் அவங்க அந்த இப்போ ஒரு மிலிட்ரினா உறுதிமொழி எடுப்பாங்கள்ல, இப்போ நம்மளுமே ஸ்கூல்லலாம் நம்ம உறுதிமொழி எடுக்கிறோம், ஏன்னா நம்ம அதன்படி நடக்கணும் அப்படின்னு நம்மளுடைய இப்போ அந்த உறுதிமொழியை மீறுவோமான்றது வந்து நம்மளுடைய மனசாட்சி தான். இப்போ யாரும் வந்து நம்மளை பார்க்க போகிறது கிடையாது. அப்போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உறுதிமொழியிலே வந்து நாங்கள் ஒரு ரகசிய திட்டம் போட போகிறோம், நாங்கள் வந்து இதை யாருக்கும் வெளியே சொல்ல மாட்டோம், அதாவது ரகசியத்தை பாதுகாத்தல், அதில் தான் வந்து அவங்கள வந்து அதிகமாக கவனம் செலுத்தியிருக்காங்க. ட்ரைனிங், அதாவது மிலிட்ரி ட்ரைனிங் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ரகசியங்களை பாதுகாத்தல் அதை சுற்றி தான் வந்து அவங்களுக்கு அதிகமான ட்ரைனிங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த நாளை வந்து அவங்க ஏற்கனவே முன்குறிச்சிட்டாங்க. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த நாளில் தான் தாக்க போகிறோன்றத அவங்க முன்குறிச்சு வச்சுருக்காங்களே, எவ்வளோ ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அவங்க வந்து திட்டம் தீட்டியிருக்கிறாங்கன்றத நம்ம பார்க்கலாம். 10 வருஷமாக இவங்க வந்து ஒரு திட்டம் தீட்டுறாங்க. இதில் வந்து லாக்டவுன் வந்திருக்கு. எப்படி அவங்களுக்கு வந்து இந்த நவீனமான ஆயுதங்கள் கிடைச்சதுன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரில. பல பேர் வந்து ஈரான் கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க, ரஷ்யா கொடுத்ததுன்னு சில செய்திகள் சொல்கிறாங்க, இல்லை பல போராளி குழுக்கள் வந்து கொடுத்ததா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான எந்த தகவலுமே இல்லை. எப்படி அவங்களுக்கு வந்து இது மாதிரியான ஆயுதங்களாக கிடைச்சதுன்னும் போது தான் ஒரு செய்தி இருக்குது, அவங்க ஓனாகவே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான இடம். அப்போ நம்ம யோசிக்கலாம்ல, இப்போ 10 வருஷமாக அவங்க ஏன் இந்த திட்டம் தீட்டணும் அப்படின்னு. அவங்க 10 வருஷமாக ஒரு நாளை குறிச்சிட்டு அந்த நாளுக்கான ஆயுதங்களை தயார்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அவங்களே வந்து அதை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அதுதான் எல்லாமே வந்து வெளிப்படையாக நடக்கலை. இப்போ நம்ம வெளியே ஒரு ஓப்பன் கிரவுண்டில் ஒரு தொழிற்சாலை வச்சு அவங்க பண்ணல, எல்லாமே தரைக்கு அடியில் சுரங்கங்களில் தான் நடக்குது. சுரங்கங்களில் தான் அவங்க பேஸ் இருக்குது, சுரங்கங்களில் தான் அவங்களுடைய தொழிற்சாலையுமே இருக்குது, சுரங்கங்களில் தான் அவங்களுடைய கமாண்டோக்கள் வந்து கமாண்டோ பண்ணுற கமெண்ட்ஸ் வந்து எல்லாமே சுரங்கத்துக்கு கீழே தான் இருந்து வருது. இன்னி வரைக்குமே இஸ்ரேலுக்கு ஒரு மிகுந்த அச்சுறுத்தல் கொடுப்பதே அந்த சுரங்கங்கள் தான். இப்போ அந்த சுரங்கங்களில் 10 வருஷமாக அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த 5 பேருக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லலாம். அந்த 5 பேர் யார் யாருன்றதை நம்ம விஷுவலாக போட்டு காட்டலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள் மொசாட்டை வந்து விமர்சனம் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். இப்போ இத்தனை 10 வருஷமாக திட்டிருக்காங்கல்ல, இதை வந்து அவங்க கண்டுக்கவே இல்லை. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இத்தனைக்கும் அவங்களுடைய ஆக்டிவிட்டி வந்து மே 2021 ஒரு ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. அது வந்து ஒரு ஃபெயிலியராக தான் அமாஸ் எடுத்துருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி தான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அது பல ராக்கெட்டுகள் மிஸ்ஃபயர் ஆகி பாலஸ்தீனத்திலே விழுந்திருக்கு, இஸ்ரேல் மக்கள் வாழ்கின்ற பகுதியில் விழுந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, மக்களை தாக்கக்கூடாது அப்படின்ற திட்டத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. இஸ்ரேல் மாதிரி போயிட்டு வீட்டில் குடியிருக்கிறவங்களாம் கூப்பிட்டு வந்து இது பண்ணுறது, அதாவது கொத்தாக கொலை பண்ணுறது இருக்குல்ல, அதாவது கொத்தான்னு கூட சொல்ல முடியாது, குடும்பமாக இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் உள்ள போகிறது, இப்போ 1st ஃப்ளோர் 2nd ஃப்ளோர் 3rd ஃப்ளோர் இருக்குன்னா அவங்கள எல்லாரையும் வெளியே கூட்டின்னு வந்து அப்படியே கும்பலாக நிற்க வச்சு பெண்களுக்கு முன்னாடி ஆண்களை சுட்டுக்கொள்வது, ஆண்களுக்கு முன்னாடி பெண்களை சுட்டுக்கொள்வது, இல்லை பெற்றோர்களுக்கு முன்னாடி குழந்தைகளை சுட்டுக்கொள்வது, இது மாதிரியான வேலைகளை தான் இஸ்ரேல் வந்து செஞ்சிட்ருக்கு. ஆனால் அமாஸ் வந்து என்ன இந்த அக்டோபர் இந்த திட்டத்துக்கு வந்து அந்த ஃப்ளட்டு ஆப்ரேஷன் சொல்கிறாங்களே, அந்த திட்டத்தில் வந்து அவங்க முக்கியமான நோக்கமாக சிவிலியன்ஸை எதுவும் பண்ணக்கூடாது, இஸ்ரேல் இராணுவ தளவாடங்களை தான் நம்ம இது பண்ணணும், தாக்கணும் அப்படின்ற முன் திட்டத்தோடு 10 வருஷமாக அவங்க பிளான் பண்ணி ஒரு அட்டாக் இது பண்ணியிருக்காங்க. இப்போது அவங்களுடைய திட்டம் வந்து வெறுமனே ஒரு பந்தாக்காக ஒரு பரபரப்புக்காக ஒரே நைட்டில் 5000 ராக்கெட் விட்டோம் பார்த்தியா, இது ஒரு பேசு பொருளாகிடுச்சு பார்த்தியா அப்படின்றதோடு அவங்க நிற்கலை. அது வந்து ஒரு ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறமா இத்தனை நாள் கிட்டத்தட்ட 100 நாள் வரப்போகுது. இந்த 100வது நாள் வரைக்கும் அவங்க அந்த தாக்குதலை நிறுத்தவே இல்லை. நம்ம எல்லாருமே வெஸ்டர்ன் மீடியாஸ்லாம் இல்லை இஸ்ரேல் ஆதரவு ஊடகங்கள் தான் எல்லாமே இருக்குது. அவங்க வந்து இந்த சைடு அவங்க பேசவே மாட்டாங்க எப்பவுமே. இப்போ இஸ்ரேல் இத்தனை நாள் வந்து தாக்கு பிடிக்குதானே தெரியல. ஏன்னா நம்ம வீடியோஸ்லாம் நம்மளால் போட முடியாது, போட்டால் வந்து பல பிரச்சனைகள் இருக்குது, பல சேனல்கள் வந்து முடக்கப்படுது, மானிட்டைசேஷன் ஆகிறதில்ல. ஆனால் வீடியோக்கள்லாம் நம்ம வேறு சேனலில் போயிட்டு நம்ம தேடி பார்த்தோன்னா அதாவது அவனோட ரொட்டீன் லைஃப் இருக்குல்ல,
இப்போ நமக்கு ஒரு ரொட்டீன் லைஃப் இருக்குது. நம்ம வேலைக்கு வரோம், சாப்பிட்றோம், வீட்டுக்கு போகிறோம், தூங்குறோம். இது நம்மளுடைய ரொட்டீன் லைஃப். ஹமாஸுடைய ரொட்டீன் லைஃபாகவே என்ன இருக்குன்னா, இஸ்ரேலை தாக்குவது தான் ரொட்டீன் லைஃபாகவே இருக்குது. என்னென்னமோ பண்ணுறானுங்க, என்னென்ன ஆயுதங்களோ பண்ணுறானுங்க. அதாவது அவன் அந்த சத்தத்திலே இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு 100 நாளாக நம்ம தீபாவளி கொண்டாடினா எப்படி இருக்கும்? இப்போ தீபாவளின்றது நம்மளால் ஒரு நாளைக்கே வந்து இவனுக்கு எப்படா விட்டு தொலைப்பானுங்க அப்படின்ற மென்டாலிட்டி நமக்கு வந்தது. பக்கத்து வீட்டில் எவனா வந்து பட்டாசு வச்சுன்னு இருந்தானா, இல்லை அவன் தலை தீபாவளி கொண்டாடின்னு இருப்பான், அவன் சிறப்பாக கொண்டாடின்னு இருப்பான். ஆனால் அவங்ககிட்ட போயிட்டு ஏன்டா இது மாதிரி பண்ணுற, ஆனால் அவனுக்கு வந்து அடிச்சுட்டே இருக்கானுங்க. நம்ம வந்து சொல்கிறோம்ல, அடிச்சுட்டே இருக்காங்கன்னா துப்பாக்கிலாம் இல்லை, இராணுவ தளவாடங்களே ராக்கெட்டை வச்சு அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. அவனை இத்தனை நாள் வந்து இப்போ அமெரிக்கா வந்து இஸ்ரேலை பேக்கப் பண்ணுது. எந்த நாடுகளுமே வந்து ஹமாஸுக்கு துணையாக, அதாவது களத்தில் வந்து யாருமே துணை நிற்கல. இப்போ வெளியே ரஷ்யா வந்து பேசுகிறாங்க, அது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பேசுகிறாங்க. வேறு போராளி குழுக்கள் அவங்களுக்கு முடிந்த அளவில் அவங்க உதவி செஞ்சிட்ருக்காங்க. ரொம்ப முக்கியமான உதவி. இப்போது இத்தனை நாள் ஒரு வல்லாதிக்க நாடை வந்து எதிர்த்து போரிட முடியுதுன்னா அதுக்கு அந்த ஒரு 10 வருஷம் திட்டம் தான் காரணமாக இருக்குது. அதை தான் வந்து அந்த நியூஸ் பேப்பர் வெளியிட்டு அந்த கடைசியாக வந்து செய்தி. அதாவது இப்போ ஒரு இன்னைக்கு நாள், இன்றைய தினம், இந்த நாளுக்காக இதை பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு சீக்ரெட் பிளான், ஒரு மன ஒரு இதை இராணுவத்தில் வந்து உடற்தகுதி அண்ட் மனத்தகுதி உளவியல் ரீதியாக ஒரு சிந்தனை இருக்கும் இல்லையா? இப்போ இதுதான் நம்மளோட இலக்குன்னு ஒரு 10 வருஷமாக ப்ரிப்பேர் ஆகியிருக்காங்க. இதுக்கு நடுவில் கொரோனா ஒட்டுமொத்த உலகமும் சந்தித்த பேரலையும் போது கூட இவங்க ரெடி ஆகியிருக்காங்க. அப்போ ஆனால் நீங்கள் இந்த நேரத்தில் பாருங்களேன், இப்போ தொடர்ந்து ஒரு 90 நாள் ஃபைட் பண்ணுறாங்க. இஸ்ரேல்கிட்ட ஆயுதங்கள்லாம் தீர்ந்து போச்சு, அமெரிக்கா தரணும், எல்லா வழியும் பிளாக் பண்ணுறாங்க, அவங்க ஏதோ வழியாக வாங்குறாங்க. ஆனால் ஹமாஸ் இன்னும் அந்த எண்ணத்துக்கே போகல, தொடர்ந்து அவங்கள விட 2 மடங்கு ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா? இப்போ அந்த ஆயுதங்கள் அப்படிங்கிறது அப்போ இவன் எத்தனை நாள் போர் செய்வதற்கான ஆயுதங்களை பதுக்கி வச்சுருப்பாங்க இன்னும். அதை யோசிச்சா நீ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதோட கூடுதல் விஷயம் என்னன்னா, ஆட்பலம் இருக்குல்ல, ஆள்பலம். இப்போ இஸ்ரேல் வந்து அவங்களுடைய இராணுவம் மட்டுமே அவங்க கூட இல்லை. இப்போ நம்ம செய்தி போட்டிருக்கோம், இந்தியாவிலேருந்து போனதா தகவல் இருக்குது. கமாண்டோக்கள் யாருமே வந்து இவங்க ஆளே கிடையாதுங்க. ஒரு இஸ்ரேல் இராணுவத்தை தலைமை எடுத்து நடத்துகிற கமாண்டோக்களே ஜெர்மனிலேருந்து வந்திருக்காங்க, அமெரிக்காலேருந்து வந்திருக்காங்க, ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காங்க, வந்து சாவறானுங்க. ஆக்சுவலி இப்போ அதில் என்னன்னா, அப்போ ஹமாஸுக்கு இழப்பு பெருசாக இல்லை, பாலஸ்தீன பொதுமக்களை இஸ்ரேல் கொண்டு வைக்குது. அதுதான் இத்தனை நாள் நம்ம பேசிட்டு இருக்கிறதே. அதுதான் நம்ம இஸ்ரேல் அப்டேட்டுன்னு நம்ம என்ன சொல்கிறோன்னா, அங்கே நடக்கிற பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த செய்திகள் ஒரு பக்கம் இருந்தாலும், இஸ்ரேலினுடைய ஆணவத்தை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இஸ்ரேலினுடைய மனித குலத்துக்கு விரோதமான செயலை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோமே. நம்ம இஸ்ரேல் பற்றி யார் எடுத்தாலுமே இஸ்ரேல் செய்வது தவறு, அந்த புள்ளியிலேருந்து தான் நம்மளுமே இனப்படுகொலையை செஞ்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக சொல்கிறீங்க, அதுதான் ஒரு கரெக்டான வேர்டு. இப்போ நம்ம நிறைய பேர் வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை, இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட் இப்படி இருக்குல்ல, அது இதுவே நீங்கள் ஐநா சபையிலேயே இஸ்ரேலினுடைய இனப்படுகொலை எதிர்த்து தானே ஓட்டே நடத்துகிறாங்க. இப்போ அதை தான் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம், இன்றைக்கி இப்போ அந்த உலக நீதிமன்றத்திற்குமே அதுதான் வழக்காக போயிருக்கு, இனப்படுகொலை அப்படின்னு தான் போயிருக்கு. ஆனால் அவங்க இன்னும் அட்டாக்கை நிறுத்தலை. ஆனால் ஹமாஸோட அந்த கடைசி வீடியோ பார்த்தீங்களா, திருப்பி அடிக்கிற அடியில் லான்ச்சஸ் நாங்கள் எல்லாம் காலி பண்ணுறானுங்க. இப்போ கரண்ட் அப்டேட்டாக என்ன போயிட்டு இருக்கு? இப்போ கரண்ட்டில் என்ன வழக்கம் போல் நீங்கள் ஹவுதீஸ் வந்து மறுபடியும் வருது, நம்ம பேசணும், நீங்கள் எல்லாரையும் பார்த்தீங்க இல்லையா? ஹவுதி மறுபடியும் அமெரிக்கா வந்து மீண்டும் அழைச்சாங்கல்ல, வம்புக்கு இழுத்தாங்க. நேற்று வந்து 22 ஏவுகணைகள் ட்ரோன், அதில் 19 அட்டாக் பண்ணிட்டானுங்க விடாமல். இஸ்ரேலுக்கு செல்ல வேண்டிய எல்லாத்தையுமே முடக்கிறதுல ஹவுதி மீண்டும் இறங்கிட்டாங்க. ஆனால் இதே போல் வழக்கம் ஹமாஸுக்கு இழப்புங்கிறது பொதுமக்கள் இழப்பாக தான் இருக்குது. ஹமாஸோட படையினர் இழப்பா அப்படின்னு கேட்டால் தெரில எனக்கு. ஏன்னா நம்ம வர செய்திகள் எல்லாமே இப்படி தான் இருக்குது. இதோட 23,000 பாலஸ்தீன பொதுமக்கள், அதான் அந்த ஹமாஸோடைய படையினர் கிடையாது, பாலஸ்தீன பொதுமக்கள் சொல்கிறேன். 23,587 பேர் இறந்துட்டாங்க. நேற்று ஒரே நாளில் ஒரு 147 பேரை கொண்டிருக்காங்க. ஒரு நாளில் 147 பேர் இறப்பு செய்தியாக வந்திருக்கு. இப்போ இங்கே நம்ம அமெரிக்கா வெளியுறவுத்துறை பிளிங்கன் வந்திருக்காருல்ல, இங்கே அது 4வது முறைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. முன்னாடி ஒரு முறை வந்துட்டு அந்த போர் ஆரம்பிச்சே 4வது முறை வர்றாரு. வழக்கம்போல் வந்துட்டு அமெரிக்கா 2 கேம் ஆடிட்டாங்க. இங்கிட்ட வந்துட்டு உதவிகள் எல்லாத்தையும் செய்யணும், அதுக்காக தான் நாங்கள் இஸ்ரேல்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண வந்தோம், எல்லா உதவியும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு பேசுகிறாரு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இங்கே வந்து மேற்கு பகுதியில் வந்து அந்த ரம்பாலா சம்திங் ஒரு இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அதை வந்து பாதுகாத்துக்கிற கதை இவங்க வந்திருக்காங்க. ஹமாஸ் லீடர் நேற்று போட்டு, ஹமாஸில் ஒருத்தர் சுகாரி அப்படின்னு நினைக்கிறேன் அவருடைய பேர், அவரோட மீட் ஒன்று வந்தது, அவர் பேசிட்டார் போட்டு, இந்த வாட்டி அமெரிக்காவும் இஸ்ரேலும் 2 ஒன்று தான், இடத்த இவன் ஆக்கிரமிக்கிறான், அவன் பாதுகாத்து கொடுக்குறான் அப்படின்ட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக போட்டு உடச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அமெரிக்கா வந்து இதில் வெளிப்படையாக இறங்குறதுக்கே அது பயப்படுது. ஒன்று வந்து
அது முழுசா களத்துல இறங்கினாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஒரு 2 கேம் அப்படியே ஆடிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ ஒரு போர்க்கப்பலை வந்து ஹவுதி கடத்தி வச்சிருக்காங்க. போர்க்கப்பல், அதாவது சரக்கு கப்பல் இல்ல. அந்த 2 போர்க்கப்பல், அமெரிக்காவோட போர்க்கப்பல்ல ஒரு கப்பலை. ஆனா ஹிஸ்புல்லா பார்த்தீங்களா, இந்த சைடில் நம்ம திருப்பி இஸ்ரேல் ஹமாஸ் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஹிஸ்புல்லா இஸ்ரேல்னு மாறிடும் போல. அந்த அளவுக்கு ஹிஸ்புல்லாவோட அட்டாக் வந்து நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்க, ராணுவ கோபுரங்களை அடித்து நகர்த்தினாங்க. இப்போ மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இஸ்ரேலுக்கு. ஆக்சுவலாக அந்த ஏன் வந்து மீடியாக்களில் ஹிஸ்புல்லா வெர்சஸ் இஸ்ரேல் அந்த பிரச்சனை தான் வந்து தலை தூக்கி காட்டப்படுது. அதை நான் என்னவா புரிஞ்சுக்கிறேன்னா, எப்படியாவது மற்ற நாடுகளே இதில் வந்து கோத்து விட்டுறணும் அப்படின்ற இதில் தான் குறியா இருக்காங்கன்னு நான் அப்படிதான் அவங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் இஸ்ரேலுக்கு பாதிப்பு தான். அவனுங்க அதான் ஐ மீன் அந்த முதல் நாள் நீங்கள் சொன்ன போது ஒரு 1200 பேர் இறந்ததாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. அதுக்கப்புறம் எதையுமே அவங்க சொல்லலை. இப்போ வரைக்கும் இழப்புகள் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க இஸ்ரேல், ஆனால் வெளியே காமிச்சிக்கல. அது மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் ஏதாவது. ஆனால் நீங்கள் சொன்னதில் தான் அந்த அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த அட்டாக்கு பின்னாடி ஒரு 10 வருஷம் ஒரு திட்டமிடல், தீவிர திட்டமிடல் இருந்திருக்கு. அதுதான் நடந்திருக்கு. இப்போ அந்த செய்திங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அதுக்கு யார் உதவுனாங்க அதன்கிற செய்தியெல்லாம் வந்ததுன்னா நம்ம இன்னொரு நாள் பேசுவோம் ப்ரோ. நிறைய பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட் வந்துன்னா பார்ப்போம் பிரதர். நன்றி மக்களே.